உங்களை அடையாளம் காட்டு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அதை அடையாளம் காட்டு. நான் என்னவா இருக்கேன் இப்போ, அப்படி தப்பாக இருக்கேன், வேண்டாமே, இது தப்பாச்சே, கெட்டதாச்சே, அவ்வளோதான் நினைவுபடுத்தப்படுது. இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம உணர்ந்து இப்போ திருந்தும் போது இறைவனுடைய உதவி நமக்கு இருக்குது. அதான் மன்னிப்பு. இறைவனுடைய உதவி வருது, அதான் மன்னிப்பு. மன்னித்து விட்டானுங்கிறக்கான சாட்சியம் அது. படிப்படியாக நமக்கு வேதம் இறக்கப்படுது, சிறுக சிறுக இறக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரியுது, ஒரு விஷயம் புரியுது. ஒவ்வொரு விஷயம் எந்த காரியம் நம்ம செய்யும்போது, வாழ்க்கையில் செய்யும்போதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் தப்பு பண்ணுறோமா, புரிஞ்சதுக்கப்புறம் தப்புலேருந்து விலகிறோமா, அதானே. தெளிவாக தெரிஞ்சது செய்ய தப்புன்னு உங்களுக்கு புரியுது, அப்புறமா அதை செய்கிறீங்களா, இல்லை அதை விட்டு விலகிறீங்களா? இப்போ நீங்கள் உள்ளட்சத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் இறைவனுக்கு பயப்படுறீங்களாங்கிறத அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் நான் தவறை அறிந்து விலகுகின்றேனா, அல்லது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நான் செய்கிறேனா? இப்போ நான் மறைவானவற்றை அறிபவன், நீங்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அறிபவன் படிக்கும்போது உணர்வூட்டப்படுது. அப்போ நான் அப்போ பண்ணனே, யாருக்கும் தெரியாதுன்னு, அவனுக்கு தெரியுமே உள்ளுக்குள்ளே, போதும் அவனுக்கு, அவ்வளோதான். அதை நினைவுபடுத்துவது தான் வேதம். நாம் தவறியவற்றை நினைவுபடுத்துவதும் மறந்தவற்றை நினைவுபடுத்துவதும், மன்னிப்பு. தப்புன்னு தெரிஞ்சால் மன்னிச்சிடறான், அவ்வளோ. தப்புன்னு எப்போ உணர்றமோ மன்னிக்கிறான். அதுக்குரிய சான்று என்னை வாழ வைக்கின்றான், எனக்கு உதவியும் வருகிறது. இறைவனுடைய உதவி எனக்கு வருது அப்படின்னா மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் நான் அதில் முயல்கின்றேனா, தப்பு செய்கிறதில்ல, இல்லை அதை விட்டு விலகிறேனா? அதில் தான் நம்ம நிராகரிப்பவர்களா நம்பிக்கை கொண்டவர்களா அப்படின்றத அறியணும். அதை கொண்டு தான் அறியணும். தெரியுது, நமக்கு தெரியுது தப்புன்னு தெரியுது, மறுபடியும் செய்கிறோம் இல்லையா? யார் செய்கிறாங்களோ, தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், கேடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், உள்ளத்தில் விளங்குனதுக்கப்புறம் யார் செய்கிறாங்களோ அவருடைய இதயங்கள் மூடப்படுகிறது, அவருடைய செவிகள் மூடப்படுகிறது, முத்திரையை போடப்பட்டு. அதாவது நல்லது கெட்டதுன்னு பிரித்து அறிவிக்கும் போது நமக்கு புரியாமல் போயிடும். இதுதான் கேடு. நல்லது கெட்டது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய மன்னிப்பில் நாம் இருக்கோம்.